இன்னைக்கு யாரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்தீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டவங்கள நல்லா கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். கமான். மீதி பேர் சாப்பிடலையா? கேர்ள்ஸ்லாம் சாப்பிடலையா நீங்களா? பின்னால பெரிய அக்காலாம் இருக்காங்க சாப்பிடவே இல்லைன்றாங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா? அப்ப கை தூக்கணும்ல. தமிழ் புரியலையோ, ஒருவேளை இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, பாடலாமா? 1 2 3 4. தரிகிடத்தோ தரிகிடத்தோ தாளம் போட்டு நீயும் மாடு சரிகமப்பா சரிகமப்பா ராகம் போட்டு நீயும் பாடு. பாடுங்க. தரி HMBS நாட்கள் வந்ததே. ஆடி பாடி குதூகலமாய் கொண்டாடுவோமே. We Welcome you all to HMBS. Welcome. வரவேற்கிறோம் HMBS-க்கு. பாடுங்க. தரிகிடத்தோம் தரிகிடத்தோ தாளம் போட்டு நீயும் மாடு சரிகமப்பா சரிகமப்பா தாளம் போட்டு நீயும் மாடு தரிகிடத்தோம் தரிகிடத்தோ தாளம் போட்டு நீயும் மாடு சரிகமப்பா சரிகமப்பா ராகம் போட்டு நீயும் மாடு. நாங்க சூப்பரான பசங்க, சுமார் இல்லப்பா. நாங்க டாப்பரான டீம், டம்மி இல்லப்பா. நாங்க சூப்பரான பொண்ணுங்க, சுமார் இல்லப்பா. நாங்க டாப்பரான டீம், டம்மி இல்லப்பா. எங்க கெத்து, எங்க லைஃப் ஜீசஸ். HBBS நாட்கள் வந்ததே. HMBS நாட்கள் வந்ததே. ஆடி பாடி குதூகலமாய் கொண்டாடுவோமே. ஆடி பாடி குதூகலமா கொண்டாடுவோமே. We Welcome you all to HMBS. we Welcome you all to HMBS. வரவேற்கிறோம் HMBS-க்கு. வரவேற்கிறோம் HMBS-க்கு. தரிகிடத்தோ தரிகிடத்தோ தாளம் போட்டு நீ மாடு சரிகமப்பா சரிகமப்பா ராகம் போட்டு நீ பாடு. ஓகே, சூப்பர். இன்னொரு பாட்டு என்ன படிச்சோம்? செகண்ட் சாங் என்ன லேர்ன் பண்ணோம்? பவர் டீம். ஓகே, லெட்ஸ் டூ தட் ஆக்ஷன். பவர் டீம். Ready? 1 2 3. Come on, get fast. 1 2 3 4. Come on, put your hands. Alla chattama kaiyala tatti. Oh. I'm going to say now, power team. Power team. Power team. powerful ani, Yesuவின் பவரை யூஸ் பண்ண மணி, பெரிய பெரிய டீம்
இயேசுவின் பவரால் வெற்றி பெறுவது. Come on, boys and girls, clap your hands. திருப்பிள்ளைகள் நாங்களே, இயேசு எங்கள் கேப்டனே. திருப்பிள்ளைகள் நாங்களே, இயேசு எங்கள் கேப்டனே. கிரவுண்டில் ஆட எங்களை ட்ரெயின் பண்ணுவார். கேப்டன் கமாண்ட கேட்டு தூள் கிளப்புவேன். கிரவுண்டில் ஆட எங்களை ட்ரெயின் பண்ணுவார். கேப்டன் கமாண்ட கேட்டு தூள் கிளப்புவேன். பெரிய பெரிய டீம் வந்தாலுமே, பெரிய பெரிய players மோதினாலுமே, பெரிய பெரிய team வந்தாலுமே, பெரிய பெரிய players மோதினாலுமே, இயேசுவின் வல்லமையால் தோற்கடித்து வெற்றி 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 பெறுவேனே. Come on. இயேசுவின் பவரால் வெற்றி பெறுவேனே. ஓ, வெற்றி 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 பெறுவேனே. இயேசுவின் பவரால் வெற்றி பெறுவேனே. பாவத்தி Come on. P-O-W-E-R. Power team. Power, power team. P-O-W-E-R. Power team. Okay. சூப்பரா பாடுனீங்க. Come on. நல்லா ஜோரா பாடுறாங்க. கை தட்டலாமே. Come on, teachers and volunteers. நல்லா கை தட்டி பிள்ளைகளை சேர பண்ணுங்க. Okay. Come on, power team. Ready once more, power team. Okay. இந்த கிரிக்கெட்ல விளையாடுறதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங், அடுத்து யார் bowling, என்ன பண்ணுவாங்க? டாஸ் போடுவாங்க. ஓகேவா? இப்போ டாஸ் போட்டு நாங்க பார்க்க போறோம் யாரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா பவுலிங்கா பார்க்க போறோம். பேட்டிங் வர டீம்னா ஃபர்ஸ்ட் அவங்க பாட்டு பாட போறீங்க, பவுலிங் வர டீம் ரெண்டாவது பாட்டு பாட போறீங்க. இந்த பாட்டை கமான் கிட்ட காயின் வச்சிருக்கீங்களா? ஒரு காயின். ஓகே, யாரா டாஸ் போட கூப்பிடலாம்? வெளியே சச்சின் வா, உள்ள வா. சச்சின் இருந்தாருன்னா பயங்கரமா கிரிக்கெட் விளையாடுவாங்க. வா வா. அந்த அண்ணன் பேர் நிச்சயமாவே சச்சின் தான். டெண்டுல்கர் மட்டும் தான் வைக்கல அவனுக்கு. அந்த அண்ணன் பேர் என்னது? ஆமா, சச்சின். சர்ச்சுக்கு காலில் வான்னு கேட்டால் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன்னு போயிடுறான் அவன். பரவாயில்ல, நீ கிரிக்கெட் விளையாட போனியாடா? காலில் அடிபட்டுருக்கு, அதனால தான் போலியாடா? பவர் டீம் வரதுக்காக காலில் அடிபட்டுருக்கு, இல்லாட்டி கிரிக்கெட் விளையாட போயிருப்பான். ரைட்டு, ஒரு வச்சிருக்கா, காயின் வச்சிருக்கா. கமான், டாஸ் போட போகிறாங்க. இந்த பக்கம் ஹெட்ஸ், இந்த பக்கம் டெய்ல்ஸ். கமான் சே ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ். ஹெட்ஸ் டெய்ல்ஸ். ஓகே, பார்க்கலாமா யார் ஃபர்ஸ்ட் பாட போறீங்க? பவர் டீம் போடுறான். எனக்கு போட தெரியாது, போட்டுறேன். பாரு யார் ஹெட்ஸா டெய்ல்ஸா? என்னாச்சுடா? ஹெட்ஸ் வந்திருக்கு, அப்ப நீங்க தான் பாட போறீங்க. கமான் 1 2 கமான். சொல்லமா பவர் டீம். ஓ பவர் டீம். POWER பவர் டீம். பவர் பவர் டீம். நல்ல சத்தமா பவர் டீம். ஓகே, பவுலிங் போடுறாங்க, பாட போறாங்க. அவங்களோட நீங்க பவரா பாடணும். நீங்க ஒழுங்கா பால் போட்டீங்கன்னா தான் அவங்க அவுட் ஆக முடியும். கரெக்டா? இல்ல அவங்க அவுட் ஆவாங்களா? Come on, let's sing 1 2 3 4 power team. Louder. Hey hey. POWE. Louder. Power team. Power, power, Power team.
P-O-W-E-R. Power team. P-O-W-E-R. Power team. ஓகே, நம்ம ஏசப்பாவோட பவர் டீமா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறோம். ஆமென். ஓகே ஓகே, இந்த அண்ணனுக்கு ஒரு ஜோரா ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். எக்ஸன்டைல் அவ்வளோ கரெக்டாக போட்டாங்க. இவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு பிரிச்சுட்டாங்க. யார் பவர்ரா? அப்படிலாம் சொல்ல முடியாதா? இவங்க தான் பவர். யார் பவரா பண்ணா? ரெண்டு பேரும் ஈவனா? ஆமா, இவர் ரெஃபரியா இருந்து இன்னைக்கு ஈவனா கொடுத்துட்டாரு. ஓகே, வெரி குட். நல்லா கை தட்டலாமா? வெரி குட். இயேசுவோட டீமு சத்தமா ஓடுற பார்த்து ஓடுற எதிராளி பயந்து பயந்து எல்லாம் கிளாப். கபடி ஆட்டம் போல என்ன கவுக்க வரான் பாரு, கிரிக்கெட் ஆட்டம் ஆடி நான் துரத்திடுவேன் பாரு. கபடி ஆட்டம் போல என்ன கவுக்க வரான் பாரு, கிரிக்கெட் ஆட்டம் ஆடி நான் துரத்திடுவேன் பாரு. நான் பவரான டீமு, பிரேயர் பண்ணும் டீமு, நான் பவரான டீமு, பைபிள் வாசிக்கிற டீமு, நான் பவரான டீமு, பிரேயர் பண்ணும் டீமு, நான் பவரான டீமு, பைபிள் வாசிக்கிற டீமு. பயந்து பயந்து ஓடுற எதிராளி பயந்து பயந்து ஓடுற எதிராளி. சரி, இப்போ நீங்களே பாடி ஆட போறீங்க. ஓகேவா? ஈஸியா தானே இருக்கு? ஈஸியா இருக்கா இல்லையா? சரி, பாட்டை நல்லாவே கத்துக்கிட்டாச்சு. இப்போ நீங்க இவங்க ஆடுவாங்க, கூட பாடிக்கிட்டே சத்தமா இது பண்ண போறீங்க. ஓகேவா? ஆக்ஷன் பண்ண போறீங்க. ஓகேவா? இயேசுவோட டீமு கபடி ஆட்டம் போல என்ன கவுக்க வரான் பாரு, கிரிக்கெட் ஆட்டம் ஆடி நான் துரத்திடுவேன் பாரு. நான் பவரான டீமு, பிரேயர் பண்ணும் டீமு, நான் பவரான டீமு, வாசிக்கிற டீமு, நான் பவரான டீமு, பிரேயர் பண்ணும் டீமு, நான் பவரான டீமு, வாசிக்கிற டீமு. பயந்து பயந்து வெரி குட். சரி, நல்லா ஆடினீங்க. அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். சரி, இன்னைக்கு எத்தனை பேர் காலையில பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? 1-2 கை தான் தூக்கி இருக்கு. யாருமே பைபிளும் வாசிக்கல, ஜெபிக்கவும் இல்லை. அப்புறம் எப்படி பவர் டீமா மாற முடியும்? சாப்பிட்டியா?
சாப்பிட்றது மட்டும் மறக்காமல் செய்கிறீங்க. சரி, இனிமேல் நாளையிலேருந்து நீங்கள் காலையில் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பைபிள் வாசித்து ஜோம் பண்ணிட்டு வரணும். புரியுதா? எத்தனை பேர் நேற்று உள்ள வசனத்தை படிச்சிங்க? இங்கே நேற்று வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, படிச்சிருக்கீங்களா? சரி, அசம்பிளியில் நேற்று வசனம் சொல்லி கொடுத்தோம்ல, ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு வசனம் சொல்லி கொடுத்தாங்க. அங்கே அங்கே இருக்குது. யார் இப்போ உடனே எழுந்து சொல்லுவா? யாரும் காட்டினாலே நாங்கள் பார்த்து எழுத மாட்டோம். சரி, இந்த 5 days அசம்பிளியில் சொல்லித்தர வசனத்தை லாஸ்ட் டே நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் நல்லா சொல்கிற 3 பேருக்கு, ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் சொல்கிற 3 பேருக்கு ஒரு மிஸ்ட்ரி கிஃப்ட் வெயிட் காத்துட்ருக்கு. உங்களுக்காக ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, மிஸ்ட்ரி கிஃப்டை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவாது அந்த 5 வசனத்தை படிங்க. ஓகேவா? படிப்பீங்களா, படிக்க மாட்டிங்களா? சரி, விபிஎஸ்க்கு நீங்கள் வரீங்கல்ல, சரி, எதுக்காக இந்த விபிஎஸ்க்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க? வசனம் படிக்கணும். வேற எத்தனை பேர் ஜூஸ் குடிக்கணும்னு வந்தீங்க பாரு? அது கூட கை வைத்த ஆள் இருக்கு பாரு. சரி, நீங்கள் வர்றீங்க, ஃபன்னுக்கும் ஒரு ஃபன்னு இருக்குது இதில் மெயினாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வசனம் படிக்கணும். இந்த வசனம் நீங்கள் வயசானாலும் இந்த வசனம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கண்டிப்பாக கிரியை செய்யும். இங்கே நீங்கள் கற்றுக்கிற ஒரு நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். ஏன்னா நாங்கள் வந்து இதை வந்து சும்மா ஏனோ தானோன்னு நாங்கள் பண்ணல. இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே ஜெபத்தோடு தான் இந்த காரியங்களை செய்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு 5 நாள் உங்களுக்கு சொல்லித்தர வசனங்களை நல்லா படிங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அதை மறந்துட்டா கூட ஃப்யூச்சரில் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். சரியா? அதனால் எல்லா பிள்ளைங்களுமே தயவு செஞ்சு இங்கே சொல்லித்தர பாடல்களை நல்லா கற்றுக்கோங்க. இங்கே சொல்லித்தர வசனங்கள், கதைகள் எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்து படிங்க. ஒரு ஸ்கூல் பாடம்னா எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து படிப்பீங்க? இது ஜஸ்ட் ஒரு 5 days தான் நீங்கள் எஃபர்ட் எடுக்க போகிறீங்க. இந்த 5 days சொல்லித்தர வசனத்தை நீங்கள் வந்து ஏசப்பாக்காக படிங்க. ஓகேவா? படிப்பீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஜீவனை நான் சொல்லித்தர போகிறாங்க. எல்லாம் கரங்களை தட்டி அண்ணா வரவேற்கலாம். இன்னைக்கு சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சத்தம் அவ்வளோதானடா. சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஓகே, எத்தனை பேருக்கு மியூசிக்கல் சேர் கேம் பற்றி தெரியும்? எல்லாருக்குமே தெரியுமா? ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி விளையாட போகிறோம். என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா மியூசிக்கல் பால் விளையாட போகிறோம். சரிங்களா? எல்லாரும் ஸ்டாண்ட் அப்படி நின்றுக்கலாமா? நிற்கலாமா? நிற்கிற பிளேஸ்லேயே. கேம் என்ன அப்படின்னா, இங்கே ஒருத்தர்கிட்ட இங்கே பால் இருக்கும். சரிங்களா? ஸோ அண்ணா மியூசிக் வாசிக்க நீங்கள் பாலை பாஸ் பண்ணிகிட்டே இருக்கட்டும். யாருக்கிட்ட பால் இருக்கணும் அவங்க அப்படியே கீழே உட்காந்துடணும். சரிங்களா? ஓகேவா? நீங்கள் வந்து கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே பாஸ் பண்ணிக்கணும், நீங்கள் பாய்ஸ் டீமுக்குள்ளே பாஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, கேம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கணும். சைலண்ட்டாக இருந்தால் மட்டும் தான் நம்ம கேம் விளையாடுவோம். சூப்பர். பாய்ஸ் டீம்லாம் இந்த பக்கம் தள்ளி வந்துடுங்க. இப்படியா? கேர்ள்ஸ் டீம்லாம் இப்படி வாங்க, இது உள்ளே வாங்க. ஓகே, ஸோ இப்போ கன்ஃபியூஸ் ஆகாது, சைலண்ட்டாக இருங்க. அண்ணா வாசிக்க ஆரம்பிப்பாங்க, அப்படியே நீங்கள் பால் பாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? என்ன கேம் புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்களுக்கும் புரிஞ்சுதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ணா வாசிக்க ஆரம்பிச்சோன்னா பால் பாஸ் பண்ணுங்க. பால் பாஸ் பண்ணுங்க. யார்கிட்ட பால் இருக்கு? யார்கிட்ட பால் இருக்கு அவங்க அப்படியே கீழே உட்காந்துருங்க. யார்கிட்ட இருக்கும் அப்படியே கீழே உட்காந்துருங்க. சீக்கிரம். யாருக்கிட்ட இருக்கு? அப்படியே உட்காந்துருங்க கீழே. சீக்கிரம். அவுட். அவுட். சீக்கிரம். இன்னும் கொஞ்சம் குறையிட்டோம்.
உட்காந்துருங்க. ஸ்டார்ட். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணல, கிளாப் பண்ணுங்க எல்லாம். இவங்க 2 பேர்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் பிரவீன்? ஓகே, பாத்துறோம் யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம். பாய்ஸ்ல வந்து உன் பேர் என்னடா? பாய்ஸ்ல பிரவீன் வின்னரு, கேர்ள்ஸ்ல உங்க நேம் என்னது? கேர்ள்ஸ்ல வந்து ஐஸ்வர்யா வின்னர். எல்லாம் கிளாப் பண்ணுங்க நல்லா. சரி, இப்போ ஸ்டோரி டைம். இன்னைக்குள்ள வசனம், இன்னைக்குள்ள ஸ்டோரி ஆன்ட்டி சொல்லி தரப்போறாங்க. எல்லாரும் ஆன்ட்டியை கரங்களை தட்டி வரவேற்கலாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஸ்டோரி கேட்க ஆசையா? சரி, நேற்று ஒரு ஸ்டோரி சொன்னாங்களே, அது யாரை பற்றி சொன்னாங்க? ஒரு சிட்டுக்குருவியை பற்றி சொன்னாங்க. அப்புறம் யாரை பற்றி சொன்னாங்க? ஒரு பிளேயரை பற்றி சொன்னாங்கல்ல. சொன்னாங்களே. அதுக்கப்புறம் யாரை பற்றி சொன்னாங்க? மோசே பற்றி சொன்னாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு பேர்டு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? பென் குயின் அப்படின்ற பேர்டு. யாருக்கு அதெல்லாம் பார்த்துருக்குறீங்க? நேரில் பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்த்துருக்கீங்களா? சரி, நாங்கள் கூட என்ன செஞ்சோம், போன வருஷம்தான் பாம்பே போகும்போது ஒரு ஜூவில் அந்த பென் குயினை நாங்கள் போய் பார்த்தோம். சரியா? நேரில் பார்க்கும்போதே அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அந்த பென் குயின் எங்கே தான் வளரும்? குளிர் பிரதேசத்தில் தான் வளரும். பென் குயின் எங்கே வளரும்? குளிர் பிரதேசத்தில் தான் வளரும். மும்பை என்ன குளிர் பிரதேசமா? இல்லைல்ல. ஆனால் அந்த இடத்துல அதை வளர்க்க என்ன செஞ்சுருந்தாங்க, இதை விட அதிகமான ஏசி, நம்ம இப்போ சர்ச்சுக்குள்ளே இருக்கிறத விட அதிகமான ஏசி இருந்துச்சு. அதில் சில்லுன்னு வாட்டர் இருந்துச்சு. அதில் தான் அந்த பென் குயின் என்ன செஞ்சிச்சு, நீந்தி நீந்தி அது போச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேரில் பார்த்தோம். சரியா? இந்த நாளில் அந்த பென் குயினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு என்னதான், ஒரு கதை தான். அந்த பென் குயினோட பேர் என்னென்னா பெர்சி. பேர் என்ன? அதுக்கு என்ன ஆசைன்னா, ஒரு போட்டி வருஷத்தில் ஒரு நாள் என்ன செய்யுமா, அந்த குளிர் பிரதேசத்தில் நீச்சல் போட்டி ஒன்று நடக்குமா. என்ன போட்டி நடக்கும்? நீச்சல் போட்டி நடக்குமா. அந்த நீச்சல் போட்டியில் வருஷத்தில் ஒரு முறை நடக்கிறதுல எப்படியாவது ஜெயிக்கணும்னு இந்த பெர்சின்ற அந்த பென் குயினுக்கு ரொம்ப ஆசையா. அப்படி ஆசை ஜெயிக்கணும்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? ப்ரேயர் பண்ணணும். அப்புறம் என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ப்ராக்டிஸ் இல்லாமல் வெறும் ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு இருந்தா முடியாதுல்ல. அப்போ அந்த பென் குயின் என்ன செஞ்சுருக்கோம்? ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ப்ரேயரும் பண்ணியிருக்கோம். அந்த பென் குயின் என்ன செய்யும், எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அதை என்ன செஞ்சிச்சான், ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் என்ன செஞ்சிச்சான், நீந்தி நீந்தி பழகிச்சான். பென் குயினோட உடம்பே எப்படி இருக்குன்னா, அது வந்து நீந்துறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கு என்ன செய்யும், அதுக்கு 2 பக்கம் ரெக்கையே என்ன செய்யும், நல்லா நீந்தி வர மாதிரி இருக்கும். அது கால்களினால் உதச்சி உதச்சி நீந்தும். 2 பக்கம் இருக்கிற அந்த ரெக்கையை வச்சு நீந்தும். அது மாத்திரம் இல்லாமல் சறுக்கி சறுக்கி விழுந்து வேகமாக போகும். அது பனி பிரதேசத்தில் இருக்கிறதுனால, குளிர் பிரதேசத்தில் இருக்கிறதுனால, ஏசப்பா அதை அப்படி வடிவமைச்சிருக்கிறதுனால அது என்ன செய்யும், அவ்வளோ வேகமாக போகும். இது எப்படியாவது ஜெயிக்கணும்னு இது என்ன செஞ்சிச்சு, அதிகமாக முயற்சி செஞ்சிச்சு, அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி அந்த வருஷ கடைசியில் என்ன ஆச்சு, அப்படி ஒரு நீச்சல் போட்டியும் வந்துச்சு. நீச்சல் போட்டி வந்தபோது முதல்ல இது என்ன செஞ்சுருக்கோம், ப்ரேயர் பண்ணியிருந்துருக்கோம்ல ஏசப்பா கிட்ட. அது என்ன செஞ்சுருக்கோம், எல்லா பறவைகளும் எல்லா மிருகங்களும் ஆண்டவர் சிருஷ்டித்த எல்லாம்
ஆகாரத்துக்காக கூட யாரை நோக்கி தான் பார்க்கும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கும். ஆண்டவர் போஷிப்பார். அதே போல தான் இந்த பெண் குயினும் ஜெயிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கோம்? அது ப்ரேயர் பண்ணியிருக்கோம், நல்லா ப்ராக்டிஸும் பண்ணிச்சு. அந்த குறித்த நாள் வந்தபோது அந்த போட்டியில் அது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருந்ததுனால அதனால் அது கொடுத்த அந்த வட்டத்துக்குள்ளே சந்தோஷமாக அதை ரொம்ப நீந்தி 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 அழகாக என்ன செஞ்சிச்சு? அது வின் பண்ண போச்சு. அப்போ அந்த நேரம் எல்லாரும் பார்வையாளர் பார்த்தவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? நல்லா கை கொட்டி அதுங்களை என்ன செஞ்சாங்க? உற்சாகப்படுத்தினாங்க. அது ரொம்ப வேகமாக நீந்தி முடிச்சுட்டு அது வெளியில் அந்த வரும்போது என்ன செஞ்சிச்சு? அப்படியே சோர்ந்து ரொம்ப டயர்டாக என்ன செஞ்சிச்சு? அந்த பெண் குயின் மேலே ஏறி வந்துச்சு. ஆனாலும் கடைசியில் நடுவர் தீர்ப்பு சொன்னாங்க, யார் தான் ஜெயிச்சா? இந்த பெர்சி தான் ஜெயிச்சுது. நிறைய பெண் குயின் அதில் கலந்துக்குச்சு. ஆனால் இந்த ப்ராக்டிஸ் செஞ்ச இந்த பெண் குயினாகி இந்த பெர்சி தான் ஜெயிச்சிச்சு. சரியா? முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் முன்னேறணும்னா, எல்லா காரியத்திலையும் ஜெயிக்கணும்னா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? அதிகமாக வேதத்தை வாசிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக பாடணும். சரியா? முதல்ல ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுப்பார். வேத வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுவார். அவரை பாடி துதிக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு பெலன் கொடுப்பார். இந்த மூணையும் நீங்கள் செய்யும் போது என்ன செய்வீங்க? எல்லா போட்டிகளிலும் எல்லா இடத்திலும் நீங்கள் முதன்மையானவங்களாக வருவீங்க. ஸ்கூலில் வருவீங்க, காலேஜில் வருவீங்க, வேறு ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கிட்டா எல்லாவற்றிலும் நீங்கள் முதன்மையாக இந்த பெண் குயினை போல தான் வருவீங்க. சரியா? அதே மாதிரி தான் மோசையுடைய லெசன் படி போன நாளில் என்ன செய்தோம்? அது செலெக்ஷன் டேன்னு என்ன சொல்லி என்ன செஞ்சார்? சிறு பிள்ளையான மோசையை தான் ஏசப்பா தெரிந்து கொண்டார். அந்த மோசையை தெரிந்து கொண்டு அவர் எங்கே வளர்ந்தார்? அரண்மனையில் கொண்டு போகப்பட்டார். அரண்மனையில் எல்லா சுகபோகமாக வாழ்ந்தா கூட அவங்களுடைய தாய் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்க? ஆண்டவருடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம இந்த எகிப்து தேசத்தில் நம்ம அடிமையாக தான் இருக்கணும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதனால் பெரியவனான போது இந்த மோசைக்கு இந்த பங்களாவில் இருக்கிற அரண்மனை வாழ்க்கை கூட அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் சொன்னான், நான் என்ன செய்கிறேன்? இந்த அநித்தியமான இந்த பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை பார்க்கிலும் நான் எப்படி இருக்க தான் விரும்புகிறேன், என்னுடைய ஜனங்களோடு இருக்க தான் விரும்புகிறேன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான்? அந்த இதை வெறுத்தான். 2 பேர் சண்டை போடுவாங்க. யார் யார்? அடிமையான இஸ்ரவேல் ஜனத்தில் உள்ள தன் ஜனத்தில் உள்ளவங்களும் இந்த பார்வோனுடைய மகனும் சண்டை போடும் போது என்ன செய்கிறான்? இவன் தடுத்து ஒரே அடியில் அடித்து என்ன செய்வான்? அவனை கொன்று போட்டுருவான். கொன்று போட்டு அவனை புதைச்சிருவான். புதைச்சது நிமித்தம் ஆண்டவருக்கு அது பிடிக்குமா? ஏசப்பாக்கு அதுவா பிடிக்கும்? சண்டை போட்டு யாரையும் கொல்றது ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்ம ஜெபிக்கும் போது இந்த பவர் ஆண்டவர் வல்லமையாக அவங்கள மாற்றுவார், ரட்சிப்பார். அதனால் இந்த மோசையை என்ன செஞ்சார்? ஏசப்பா வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டார். வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் இருந்தான்னா 40 வருஷம் இருந்தான். வனாந்தரமான இடம்னு சொல்லும் போது அந்த தேசத்தின் பேர் மீதியான் தேசம். எந்த தேசம்? மீதியான் தேசம். சரியா? அந்த மீதியான் தேசத்தில் அவனுக்கு ஒரு மனைவியை திருமணம் செய்து வச்சாங்க. அந்த மனைவியின் பெயர் சிப்போராள். பேர் என்ன? மோசையுடைய மனைவி பேர் என்ன? சிப்போராள். சரியா? அவனுடைய மோசையுடைய மாமாவுடைய பேர் என்ன? எத்திரோ. பேர் என்ன? எத்திரோ. மாமா பேர் எத்திரோ, மனைவி பேர் சிப்போராள். சரியா? அங்கே அவர் என்ன வேலை தான் செய்தார்? ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார். அந்த 40 வருஷம் ஆடுகள் மேய்த்த போது தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். இவர் உலக பிரகாரமான சகல ஞானமும் அரண்மனையில் அவர் கற்றுக்கிட்டாரு. ஆனால் அந்த அறிவு என்ன செய்யாது? ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு போகாது. அதனால் அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் அவருக்கு நல்ல வெயிலையும் பனியிலையும் சூடான வெயிற்காலத்திலையும் கோடையிலையும் மழையிலையும் எல்லாத்துலேயும் அவரை பயிற்றுவிக்கும் போது அந்த மோசே என்ன செய்தான்? உருவாக்கப்பட்டான். அவனிடத்துல காணப்பட்ட ஸ்வாபங்கள் எல்லாம் மாறினது. அவன் கொலை செய்கிற அந்த எண்ணம் இல்லை, பழி வாங்குற எண்ணம் இல்லை, பகை உணர்வு எண்ணம் எதுவுமே இல்லாமல் அந்த 40 வருஷத்தில் ஏசப்பா அவரை மோல்டாக்கி என்ன செய்தார்? அவனை ஒரு சாந்தமுள்ள குமாரனா யாரை மாற்றினாரு? மோசேயை மாற்றினார். ஏசப்பாவே பைபிளில் சொல்லுவாங்க, என் தாசனாகிய மோசே எங்கும் உண்மையுள்ளவன். அவனுடைய சாந்த குணத்தை பற்றி யாரையுமே சாந்த குணம் இந்த பைபிளில் சொல்லலை. ஆனால் மோசேவை குறித்து ஆண்டவர் சொன்னார். அப்படி ஏசப்பா என்ன செஞ்சாங்க? அந்த 40 வருஷத்தில் ஆண்டவர் உருவாக்கினாங்க. இன்னும் விபிஎஸ்ல 4 நாட்கள் தான் உண்டு. இந்த 4 நாட்களில் ஏசப்பா என்ன செய்வாங்க? வெளி மாதிரியான தோற்றம் மாத்திரம் இல்லை, உள்ளான உங்களுடைய மனதும் அன்பு, பாசம், மன்னிக்கிற ஸ்பாமம், இப்படி தான் ஆண்டவர் என்ன செய்ய போறார்? உங்க எல்லாரையும் உருவாக்கி அனுப்ப போறார். சரியா? ஜெபிப்போமா? எல்லாம் கண்களை மூடுங்க.
ஏசப்பா இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகள் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே நீங்கள் வளர்த்து கொடுங்க. பிள்ளைகளும் கர்த்தாவே ஏசப்பா அன்பாக இருக்க விரும்புகிறாங்க, பைபிளை படிக்க விரும்புகிறாங்க, செபிக்க விரும்புகிறாங்க, ஆனால் முடியலப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற இயேசுவின் நாமத்தில் ஆமென். சரி, மோசேயோடைய மாமா பேர் என்ன? ஏத்திரா. சரி, மோசேயோடைய மனைவி பெயர் என்ன? சரி, மோசே எந்த தேசத்துக்கு ஓடி போனார்? கரெக்டா தெரிஞ்சவங்க எழும்பி சொல்லுங்க. இந்தியா இல்ல, மீதியான். சரி, இப்போ வசனம் கற்றுக்க போகிறோம். யார் வசனத்தை ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணி சொல்கிறீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட். வாங்க, உங்களுக்கு வசனம் சொல்லித்தரேன். இப்போ ஜெனிஃபா அக்கா வர போகிறாங்க. எல்லாம் கிளாப் பண்ணலாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கோமா இல்லையா? நேத்து டே 1 டீம் என்னப்பா? பவர் டீம். சூப்பர். நம்ம எல்லாருமே என்ன டீம்? ஓகே, நம்ம டே 1ஓட தீம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர்ப்பா. இந்த சைடு கேர்ள்ஸ் சைடு என்ன டே? மண்டேல நேத்து செலெக்ஷன் டே. என்ன டே? சூப்பர். இன்னைக்கு டே 2. இன்னைக்கு என்னது? பிராக்டிஸ் டே. என்ன டே? சத்தமா சூப்பர். அதே ஃபோர்ஸோட வசனம் சொல்றீங்க. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இன்னும் நிறைய வாட்டி சொல்லித்தரேன். நேற்று மாதிரி கரெக்டாக நேற்று மாதிரி நீங்களே புதுசாக க்ரியேட் பண்ணாமல் நான் சொல்லி கொடுக்குறத அப்படியே சொன்னீங்கன்னா குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் கிடைக்கும். சூப்பர். யார் வரீங்க? எதை செய்தாலும் அதை மனுஷங்களுக்கு செய்யாமல் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசையர் 3:24. எதை செய்தாலும் மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. இல்லை அண்ணா, கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்காக மனப்பூர்வமாக செய்யுங்கள். கொலோசியர் 3:24. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம மத்தியில் ஜாய் ஆண்டி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா கிளாஸுக்கு போகிறோம். ப்ரேயர்னா என்ன பண்ணோம்? எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாமா? முழங்கால் போட்டுக்குங்க. கண்ணை மூடணும். அன்பின் பரலோக தந்தையே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளுக்காக, 2வது நாளுக்காக உமக்கு நன்றி. முதல் நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தவர். இந்த 2ஆம் நாளின் துவக்கத்தை கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் கற்றுக்கொண்ட பாடல்கள் ஆண்டவரே, நடனங்கள், வசனங்கள் எல்லாவற்றையும் தங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளும்படியாய் கர்த்தர் பிள்ளைகளை ஞானத்தினாலே நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். கேட்கிற செவிகளையும் இருதயத்தையும் பிள்ளைகளுக்கு தந்தருளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கிளாஸஸ் போய் ஆண்டவரே அம்மன் சத்திய வசனங்களை பிள்ளைகளுக்கு போதிக்கிற டீச்சர்ஸ்க்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற வசனங்களை பிள்ளைகள் கவனமாய் கேட்கவும் அதன்படி ஆண்டவரே பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீதமுள்ள நேரத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கொடும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல தகப்பனே. அந்த ஒரு சாங்
Okay, come on, boys and girls. Listen to this song. We are going to sing this song. Who is my power? I will ask you, who is my power? Little more louder, I think you can say, who is my power? Come on, girls, who is my power? Yes, Jesus is my power. Come on, let's all say it together. Jesus is my power. Amen. Hallelujah. Come on, clap your hands. Vaga boys, polam. Who is my power? Jesus is my power. 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 Hallelujah. Sing praise and praise to you. Hallelujah. Glory to you. Hallelujah. Sing praise and praise to you. Hallelujah. Glory to you. Okay. இப்போ எங்களோட நீங்க ஆக்ஷனோட பாட போறீங்க. Come on, let's 1 2 hey. Come on, 1 2 3. Come on, fast. 1 2. நல்லா கையை தட்டலாம். Who is my power? Jesus is my power. Who is my God? Jesus is my power. Who is my power? Jesus is my power. Who is my power? Jesus is my power. Hallelujah. Sing praise and praise to you. Hallelujah. Give glory and glory to you. Come on. Hallelujah. Sing praise and praise to you. Hallelujah. Give glory and glory to you. யாரன் இயேசு எந்தன் வல்லமை, யார் எந்தன் வல்லமை, இயேசு எந்தன் வல்லமை, யார் எந்தன் வல்லமை, இயேசு எந்தன் வல்லமை, யார் எந்தன் வல்லமை, இயேசு எந்தன் வல்லமை. Hallelujah. பாடி போற்றி உயர்த்துவேன். Hallelujah. மகிமை என்றும் செலுத்துவேன். Hallelujah. பாடி போற்றி உயர்த்துவேன். Hallelujah. மகிமை என்றும் செலுத்துவேன். ஓகே, சூப்பர், நல்லா பாடுனீங்க. அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு கத்துக்கிட்ட பாட்டு பாட போறோம். இன்னைக்கு என்ன பாடல் கத்துக்கிட்டோம்? ஏய் இங்க, come on, look here. Silent. இப்போ நான் சைலண்ட் சொன்னா எல்லாம் அமைதியா இருக்கணும். ஓகே, ரெடி? நான் பார்க்க போறேன் யாரெல்லாம் பேசுறீங்க. Ready, one, silent. சத்தம் இருக்கக்கூடாது. சைலண்ட்னா என்ன வேணும்? நாடா இது அமேசான் காட்டுக்குள்ள போன மாதிரிலாம் கத்தின்னு இருக்கீங்க. ரைட், அமைதியா இருக்கலாமா? ஓகே, இன்னைக்கு என்ன பாட்டு கத்துக்கிட்டோம்? இயேசுவோடு ஆமா ஜீம். ஓகேவா? பாடலாமா அந்த சாங்? ஓகே, நாங்க டான்ஸோட பாடுவாங்க, நீங்க கவனிக்கணும். ஓகே, இந்த பாடி முடிச்சோன்னா VBS செக்ஷன் முடிக்க போறோம். 1 2 3 4.
ஓகே, சூப்பரா பண்ணீங்க, வெரி குட். நாளைக்கு நம்ம தேர்ட் டே விபிஎஸ் வர போகிறோம். எத்தனாவது டே நாளைக்கு? ஓகே, தேர்ட் டே. எத்தனை பேர் இன்னைக்கு என்ஜாய் பண்ணீங்க விபிஎஸ்? யார் மைக்க போட்டது? ரைட். எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க விபிஎஸ்? ஓகே, என்ஜாய் பண்ணவங்கலாம் என்ன சொல்ல போற இப்போ? ஒன்ஸ் மோர், பவர் டீம். பின்னால் அந்த பாய்ஸ்க்கெல்லாம் பவர் இல்லாத மாதிரி இருக்குடா. பண்ணுங்க பார்க்கலாம். பவர் டீம். ஆக்ஷனோட பண்ணோம். பவர் டீம். Let's say do it together. Power team. சூப்பர். நாளைக்கு நம்ம விபிஎஸ்க்கு இன்னைக்கு வந்த மாதிரியே சீக்கிரமா வரணும். வேன் 7:45க்கு வந்துடும். ஆஸ் யூஷுவல் அண்ணன் சொல்ற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட். முடிஞ்ச உடனே ப்ரேயர் முடிஞ்ச உடனே ராமாபுரம் பிள்ளைங்க மாத்திரம் தான் வெளியே போகணும். அடுத்த அங்கிளோட அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு தான் நீங்கள் யாருனாலும் வெளியே போகணும். ஓகேவா? ஸோ 3 more days, Wednesday, Thursday and Friday. So bring your friends. எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர போகிறீங்க? ஓகே, வெரி குட். ஸோ உங்கள் நண்பர்களாம் கூட்டிகிட்டு வாங்க. புதுசாக கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? ரைட், வெரி குட். நண்பரை கூட்டிகிட்டு வாங்க. 3 more days நம்ம ஆண்டரோடு இந்த நேரத்தை செலவு செய்ய போகிறோம். சரி, ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே, ப்ரேயர் என்ன பண்ண உடனே முழங்கால் படிடணும், கை கூப்பணும், கண்ணை மூடணும். இப்போ நம்ம ஜெபம் பண்ணி இந்த செக்ஷனை நம்ம முடிக்க போகிறோம். சைலன்ஸ். ஓகே, ப்ரேயர் டைம் சைலண்டா இருக்கணும். சைலன்ஸ். கண் மூடுங்க பார்க்கலாம். கை கூப்புங்க. ஆண்டவரத்துல நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஓகேவா? ஆண்டவர் கீழ்ப்படுதல் பிள்ளைங்க மேல பிரியமா இருக்கிறாரு. சரி, கண்ணு மூடி கை கூப்புங்க பார்க்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த 2வது நாள் விபிஎஸ் தினத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சுவாமி, இந்த 2வது நாளை கர்த்தர் நீர் ஜெயமாய் வெற்றியாய் நீர் நடத்தி கொடுத்திருக்கிறீர். அநேக பிள்ளைகளை தந்திருக்கிறீர். புதிய சிறு பிள்ளைகளை கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிறீர். வாலிப தம்பிமார்களை தங்கச்சிமார்களை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரை எடுக்கிற ஆசிரியர்மார்களையும் வாலண்டியர்ஸும் தந்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை சிறப்பாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு நடத்தி கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் காரியங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொரு கரங்களையும், ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், நேரத்தை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் வருகிறோம். எல்லோரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராங்க. ஆண்டவரே, வாகனத்தில் வரும்போது கர்த்தர் நீர் பாதுகாத்து கொண்டீர். அதே போல திரும்பி செல்லும் போதும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாவல், பத்திரம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பரத்திலிருந்து கொடுத்து நீர் மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடக்க இருக்கிற அந்த 3 நாள் விபிஎஸ்ஐ உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். இதன் நிமித்தம் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த சிறு வயதிலே பற்றி கொள்வதற்கு இந்த 3 நாட்களும் எங்களுக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் நீர் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திலே ஜெபங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.